ஹரி ஓம் குருவே சரணம். நம்ம லைஃப்ல நம்ம எதுல போய் மாட்டின்னு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஈகோ அப்படின்ற ஒரு பெரிய ஒரு பேய்கிட்ட போய் நம்ம மாட்டின்னு இருக்கோம். பார்த்தீங்கன்னாக்கா லைஃப்ல காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் நம்மளை எது மேனேஜ் பண்ணுறது, எது நம்மளுக்கு முன்னாடி நிற்கிறதுனாக்கா அந்த ஈகோ. நான் பண்ணுறேன், நான் தான், ஐ ஆம் த கிரேட், ஐ ஆம் சோ அண்ட் சோ. அப்போ நானுன்னு அந்த பாடி மைண்டு சென்சஸை ப்ரொஜெக்ட் பண்ணி அது ஆணவமாக, அகங்காரமாக, திமிருத்தனமாக, ஐ ஆம் த கிரேட், ஐ ஆம் சோ அண்ட் சோ, இந்த மாதிரி நம்ம அந்த ஈகோவை நல்லா தீனி போட்டு வளர்த்து வச்சுருக்கோம். அது என்ன ஆகுறதுனாக்கா, மற்றவளுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறது, மற்றவளை ஏளனமாக பேசுறது, அவளை குறைச்சி பேசுறது. அப்போ நீ உன்னை உயர்த்தி மற்றவளை தாழ்த்தி இதில் என்ன நடக்க போகிறது? பாவம் மட்டுமே பலனாக கிடைக்கிறது. ஏன்னாக்கா யாருமே யாருக்கும் குறைஞ்சவங்களே கிடையாது. ஏன்னா இந்த உலகத்தில் இருக்க எல்லாருமே பகவானுடைய குழந்தைகள் அப்படின்னு பகவான் சொல்றார். ஏன்னாக்கா எல்லாருமே ஒரு தாய் வயிற்று குழந்தைகள். அந்த சிவன் பார்வதியான நம்மளுடைய அம்மா அப்பா, அவளுடைய குழந்தைகள் தான் இந்த உலகத்தில் இருக்க அனைவரும் அப்படின்னு சொல்றாரு. நம்ம தனித்தனியாக ஒவ்வொரு வீட்டில் இருக்கலாம், அம்மா அப்பா வேற இருக்கலாம். ஆனால் டோட்டல் ஜெகத்தினுடைய அம்மா அப்பாவுக்கு நம்ம எல்லாமே குழந்தைகள் தான். அதனால தோழமை பாவனை இருக்கணும். யாரையும் குறைச்சி எடை போட்டு அவளை குறைச்சி தப்பா பேசி உன் வாழ்க்கையை நீ கெடுத்துக்காதே. எண்ணம் போல் வாழ்வுன்னு பகவான் சொல்றார். நீ என்னெல்லாம் நினைக்கிறியோ அது உனக்கே ரிப்பீட் ஆயிடும். அதனால நல்ல எண்ணங்கள் தான் உனக்கு திரும்ப வாழ்க்கையாக அமைகிறதுன்னு சொல்றாரு. அதனால நம்ம எப்பயுமே பாசிட்டிவா இருக்கணும். இந்த விஷயத்தை நாம இன்னைக்கு மெசேஜா எடுத்துக்கலாம். ஹரி ஓம் குருவே சரணம்.